My dear students and parents, this is Daniel and welcome back to the channel. All India கோட்டாவுடைய first round of medical counseling has been put on hold அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை நமக்கு MCC வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு முதல் சுற்று ஆல் இண்டியா கோட்டாவுடைய சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் ப்ராசஸ் ரெண்டுமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. அந்த அப்டேட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆல் இண்டியாவில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவுடைய சாய்ஸ் லாக்கிங் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த நோட்டிஃபிகேஷன் படி இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிலேருந்து ஓப்பன் ஆகியிருக்கணும். பட் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 8:30க்கு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் அதை பற்றின எந்த இதுவும் வரலை. ஆனால் MCCயில் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸ்க்ராலிங்கில் லேட்டஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த லேட்டஸ்ட் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா, The choice filling and choice locking for round 1 has been put on hold. The revised schedule will be announced shortly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வரைக்கும் ஷெடியூல் எதுவும் கொடுக்கல. கூடிய சீக்கிரத்தில் ஷெடியூல் கொடுப்பாங்க. இது ஆல் இண்டியா கோட்டா. இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு இதனால் ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னா, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பெரிய சேஞ்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங்க்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பெருசாக ஒரி பண்ண வேண்டிய நீட் அப்படிங்கிறது இல்லை. இது இழுத்துக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லா மாணவர்கள், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களாக எங்களை போன ஆசிரியர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய இதாக இருக்குது, எதிர்பார்ப்பாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ரிசல்ட் வந்துடணும் அப்படிங்கிறதா எல்லாரும் ஆசைப்படுறோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபாதர் எக்ஸ்டென்ஷன் வராமல் கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் காத்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம், சார் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் லாக் பண்ணிட்டேன், இப்போ திரும்பவும் நான் லாக் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறதே ஆல்ரெடி என்னுடைய சாய்ஸஸில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் தான் லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா சாய்ஸஸும் கரெக்டாக இருக்குது, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாய்ஸ் லாக்கிங் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி லாக் பண்ண மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவரை லாக் பண்ணலை அப்படின்னு இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் அவங்க 6ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். 6ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுடைய சாய்ஸஸை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் போடுறேன். நீங்கள் இது வரைக்கும் அதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் எல்லா அப்டேட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.